சென்னையின் பரபரப்பான அந்த விடியற்காலை பொழுது வழக்கத்தை விடவும் சற்றே அதிகமான பரபரப்போடும் பதற்றத்தோடும் தொடங்கியது. கல்லூரி வளாகம் முழுவதும் ஒருவிதமான தீவிரமான தேர்வு பதட்டம் தொற்றிக்கொண்டிருந்தது. காரணம், இன்னும் சரியாக 10 நாட்களில் இறுதியாண்டு தேர்வுகள் தொடங்கப் போகின்றன என்ற அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு தான். வகுப்பறைக்குள் காலடி எடுத்து வைத்த ஒவ்வொரு மாணவனின் கையிலும் தடிமனான புத்தகங்கள், முக்கிய நோட்ஸ் குறிப்புகள், முந்தைய வருட வினாத்தாள்கள் என ஏதாவது ஒன்று கட்டாயமாக இருந்தது. கேன்டீன் மேஜையில் தன் தலையில் கையை வைத்துக்கொண்டு அமர்ந்திருந்த அரவிந்த், ஐயோ, இன்னும் 10 நாளில் ஃபைனல் எக்ஸாம் ஆரம்பிக்க போகுதுடா, நான் இன்னும் ஒரு சாப்டர் கூட முழுசா படிக்கலையேடா என்று புலம்பினான். அருகில் அமர்ந்திருந்த ஹரிணி தன் புத்தகத்தை திருப்பியபடியே சிரித்து, டே அரவிந்த், இனியாச்சும் புலம்புறதை நிறுத்திட்டு ஒழுங்கா படிக்க ஆரம்பிடா என்றாள். அரவிந்த் தன் கைகளை ஏந்தி, ஹரிணி, நீங்கள்லாம் சென்னை டாப்பர்ஸ், ஜீனியஸ், என்ன மாதிரி பாவப்பட்ட கடைசி பெஞ்சு மாணவன் தான் தினமும் கஷ்டப்பட வேண்டியிருக்கு என்றான். அவன் சொன்ன அந்த புலம்பலை கேட்டு அங்கிருந்த நண்பர்கள் அனைவரும் உரக்க சிரித்தார்கள். ஆனால் அந்த கலகலப்பான சிரிப்புக்கும் நகைச்சுவைக்கும் நடுவே கார்த்திக்கின் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருந்த எண்ணங்கள் முற்றிலும் வேறு திசையில் இருந்தன. இன்று எப்படியாவது வைஷ்ணவியிடம் தனியாக பேசிவிட வேண்டும். காதலை உடனே சொல்லி அவள் அதிர்ச்சி அடைவாள் என்று நினைத்தால் கூட, குறைந்தபட்சம் அவளது மனதிற்குள் தனக்கான இடம் என்ன, அவளது எண்ணங்களில் யார் இருக்கிறார்கள் என்பதையாவது தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் கார்த்திக் மிக உறுதியாக இருந்தான். மதிய நேர வகுப்புகள் அனைத்தும் முடிந்து நண்பர்கள் அனைவரும் வழக்கம் போல கல்லூரி கேன்டீனில் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அப்பொழுது வைஷ்ணவி தன் ஜூஸ் கப்பை டேபிளின் மீது வைத்துவிட்டு திடீரென்று சொன்னாள், ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனல் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்ச அடுத்த நாளே நான் என்னோட சொந்த ஊரான வீரனுக்கு கிளம்பி போயிடுவேண்டா என்று அவள் மிக சாதாரணமாக சொன்ன அந்த ஒரு வார்த்தை கார்த்திக்கின் காதுகளில் ஏதோ இடி விழுந்தது போல பிரம்மாண்டமாக ஒலித்தது. அவனது கையில் இருந்த ஸ்பூன் நழுவ பார்த்தது. உடனே ஹரிணி நிமிர்ந்து பார்த்து, என்னடி வைஷு சொல்ற, எவ்வளோ நாள்டி ஊரில் இருப்ப என்று அவளோடு கேட்டாள். தெரியலடி ஹரிணி, எப்படியும் காலேஜ் படிப்பு மொத்தமாக முடிஞ்சிடும்ல, அதனால் கொஞ்ச நாள் அங்கேயே வீட்டில் நிம்மதியாக இருக்கலாம்னு இருக்கேன் என்றாள். வாவ், சூப்பர்டி, நாங்களும் வேணா லீவில் கண்டிப்பாக மறுபடியும் வரோண்டி என்று ஹரிணி உற்சாகமாக சொன்னாள். ஆனால் அவளது இந்த செய்தியை கேட்ட கார்த்திக்கின் முகம் மட்டும் அப்படியே வாடி இருண்டு போனது. அவனது மனதிற்குள் ஒரே ஒரு பயம் மட்டுமே பூதாகரமாக உருவெடுத்தது. கார்த்திக், நீ நினச்சது அப்படியே நடக்க போகுதுடா. இன்னைக்கு நீ வைஷுக்கிட்ட உன் மனசில் இருக்கிற காதலை சொல்லலைன்னா அவ ஊருக்கு கிளம்பி போயிடுவா. அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில் அவகிட்ட பேசவே முடியாமல் மொத்தமாக கை நழுவி போயிடும்டா என்று அவன் மனசாட்சி அவனை கொத்தியது. அதே நேரத்தில் வீரனூர் கிராமத்தில் தங்கள் சொந்த அரிசி மில்லின் பிரதான அலுவலக அறையில் அமர்ந்து கணக்கு வழக்குகளை தீவிரமாக பார்த்து கொண்டிருந்தான் வெற்றி செல்வன். அப்பொழுது அங்கே வந்த அப்பா சண்முகம், வெற்றிப்பா, நாளைக்கு காலையில் நம்ம ஊர் கூட்டுறவு சங்கத்தோட முக்கிய கூட்டம் இருக்குதுப்பா, மறந்துடாம நேரத்துக்கு வந்துடு என்று நினைவுறுத்தினார். வெற்றி தன் பேனாவை வைத்துவிட்டு, சரிங்கப்பா, நான் நேரத்தோடு வந்துடுறேன் என்று கம்பீரமாக தலையசைத்தான். சண்முகம் சில நொடிகள் அமைதியாக நின்று தன் மகனை பார்த்தார். பிறகு மிகவும் சாதாரணமாக பேச்சை தொடங்கி, நம்ம ராகவன் வீட்டு பொண்ணு வைஷ்ணவிக்கு இன்னும் 10 நாளில் படிப்பு மொத்தமாக முடிய போகுதாம்பா என்றார். வெற்றி செல்வன் தன் பேனா முடிச்சை இருக்க பற்றி நிமிர்ந்து பார்த்தான். யாருங்கப்பா உங்ககிட்ட சொன்னா? நேற்று ராகவன் ஃபோனில் பேசும்போது சொன்னார்ப்பா, பொண்ணு படித்து முடிச்சதும் ஊருக்கு தான் வரப்போகுதான் என்றார் சண்முகம். ஹோ, அப்படியா என்று மட்டும் வெற்றி மிக சுருக்கமாக சொல்லிவிட்டு மீண்டும் கணக்கப்பிள்ளையின் நோட்டை பார்க்க தொடங்கினான். ஆனால் அவனது வெளிப்படையான அந்த அமைதிக்கு உள்ளே அவனது ஆழமான மனதிற்குள் ஏதோ ஒரு சிறிய இனிய அசைவு உண்டானது. திருவிழாவிற்கு வந்த பொழுது தினமும் தன்னிடம் வீம்புக்கு சண்டை போட்ட அந்த பொண்ணின் முகம், வயல்வெளியில் தன் மீதே கோவப்பட்டு இங்கிலீஷில் திட்டிய அவளது சுட்டித்தனமான கண்கள், கோவில் குளக்கரையில் தோள்மேல் இருந்த நூலை விலக்கிய போது வெட்கத்தில் சிவந்த அவளது அழகான முகம்,
எல்லாமே ஒரு கணத்தில் அவனது நினைவில் மின்னல் போல வந்து சென்றன. தன் மனதிற்குள் பிறந்த அந்த உணர்வை உடனடியாக உணர்ந்து, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத யோசனை என்று தனக்கு தானே சொல்லி தன் கவனத்தை மீண்டும் மில் கணக்குகளின் பக்கம் திருப்பினான் வெற்றி செல்வன். மாலை நேரத்து பொன்விடியலில் வீரனூர் கரை வீட்டின் வாசலில் அமர்ந்து தன் பள்ளி பாட புத்தகங்களை வைத்து ஏதோ தீவிரமாக எழுதி கொண்டிருந்தாள் கீர்த்தி. அப்போது அந்த வழியே சலசலப்போடு வந்தான் அன்பு செல்வன். கீர்த்தியின் கையில் இருந்த புத்தகத்தை பார்த்து, என்ன வாழ பொண்ணு, இவ்வளோ தீவிரமாக உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்க என்று சிரித்தான். கீர்த்தி தன் புருவங்களை உயர்த்தி, ஏன் சார், நான் படித்தா உங்களுக்கு பொறாமையா இருக்கா? எக்ஸாம் எல்லாம் வர்றது உங்களுக்கு தெரியாதா என்று திருப்பி கேட்டாள். அன்பு உறக்கச் சிரித்து, ஓஹோ, மேடம் படிக்கிற மாதிரி நல்லாவே நடிக்கிறீங்கப்பா என்றான். கீர்த்தி தன் தலையை சொரிந்து, ஆட போங்க சார், இப்படி உலகத்துக்கே தெரியாமல் படிக்கிற மாதிரி நடிக்கிறதுக்கும் தனி டேலண்ட் வேணும் தெரியுமா என்று குறும்பாக பதில் சொன்னாள். அவள் சொன்ன அந்த சுட்டித்தனமான பதிலை கேட்ட அன்பு உறக்க சிரித்தான். அவர்கள் இருவரும் திண்ணையில் அமர்ந்து கலகலப்பாக பேசி சிரித்து கொண்டிருப்பதை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த அம்மா மீனாட்சி தன் மனதிற்குள் ஒரு தாய்மையின் புன்னகையோடு சமையலறைக்குள் சென்றார். அவர்கள் இருவருக்குமே தெரியாமல் அந்த சின்னஞ்சிறு குறும்புத்தனமான நட்பு மெல்ல மெல்ல ஒரு புதிய அழகான காதல் வடிவத்தை எடுக்க தொடங்கியிருந்தது. சென்னை, மறுநாள் மாலை 4 மணி. கார்த்திக் தனது வாழ்க்கையின் மிக முக்கியமான முடிவை எடுத்திருந்தான். இன்றைய வகுப்புகள் முடிந்த அடுத்த கணமே வைஷ்ணவியை தனியாக அழைத்துச் சென்று தன் மனதில் இருக்கும் அத்தனை காதலையும் கொட்டிவிட வேண்டும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் உறுதியாக இருந்தான். கடைசி பாடவேளை முடிந்து பெல் அடித்தது. மாணவர்கள் அனைவரும் மெதுவாக தங்களின் பைகளை எடுத்துக்கொண்டு வகுப்பறையை விட்டு வெளியேறத் தொடங்கினார்கள். வைஷ்ணவியும் தன் மேஜை மீது இருந்த தடிமனான புத்தகங்களை எல்லாம் எடுத்து தன் பையில் மாட்டி வைப்பதை பார்த்து கொண்டிருந்தான் கார்த்திக். கார்த்திக், இதுதான் உனக்கான சரியான நேரண்டா, தைரியமா முன்னாடி போ என்று தன் மனதை திடப்படுத்தி கொண்டு மெதுவான எட்டுக்களை எடுத்து வைத்து அவளது அருகே சென்றவன், வைஷு என்று மெதுவான நடுங்கும் குரலில் அழைத்தான். வைஷ்ணவி தன் பையை தோளில் மாட்டியபடியே நிமிர்ந்து, சொல்லுடா கார்த்திக், என்ன விஷயம் என்று மிகவும் சாதாரணமாக கேட்டாள். கார்த்திக் தன் கைகளை இறுக்கமாக பிணைத்து கொண்டு, வைஷு, நான் உன்கிட்ட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேசணும்டி என்று தன் காதலை சொல்ல வாயை திறந்தான். ஆனால் அவன் தன் முதல் வார்த்தையை பேசி முடிப்பதற்குள்ளாகவே அந்த வகுப்பறையின் பிரதான வாசலின் வழியே ஹெச்ஓடி திடீரென பதற்றத்தோடு உள்ளே நுழைந்தார். அனைத்து மாணவர்களும் ஒரு நிமிடம் அமைதியாக நான் சொல்றத கவனிங்க என்று உரத்த குரலில் உத்தரவிட்டார். வகுப்பறை முழுவதிலும் ஒரு திடீர்மையான அமைதி நிலவியது. கார்த்திக் அதிர்ச்சியோடு தன் பேச்சை நிறுத்தினான். ஹெச்ஓடி தன் கையில் இருந்த சுற்றறிக்கையை பார்த்து சொன்னார், அன்பார்ந்த மாணவர்களே, இந்த வருடம் நமது பல்கலைக்கழகத்தின் இறுதி ஆண்டு தேர்வு அட்டவணை திடீரென மாற்றப்பட்டிருக்கிறது. முன்னாடி அறிவிக்கப்பட்ட தேதியை விட இன்னும் 3 நாள் முன்னாடியே இறுதி தேர்வெல்லாம் தொடங்குது. அந்த ஒற்றை அறிவிப்பு வகுப்பறையில் இருந்த அத்தனை மாணவர்களையும் பேரதிர்ச்சியில் மூழ்கடித்தது. என்ன சார் சொல்றீங்க? 3 நாள் முன்னாடியே எக்ஸாமா? ஐயோ கடவுளே, நாங்கள் இன்னும் ரிவிஷனே பண்ண ஆரம்பிக்கலையே சார் என்று மாணவர்கள் அனைவரும் அலறி துடிக்க ஆரம்பித்தனர். அடுத்த சில வினாடிகளில் முழு வகுப்பறையும் கடுமையான தேர்வு பதற்றத்திலும் கூச்சலிலும் மூழ்கி போனது. பாவம் கார்த்திக், அவன் இத்தனை வருடங்களாக சொல்ல நினைத்த அந்த உன்னதமான காதல் விஷயம் மீண்டும் ஒரு முறை சூழ்நிலையால் சொல்லப்படாமல் காற்றில் கரைந்து போனது. அன்று இரவு தன்னுடைய ஹாஸ்டல் அறையில் அமர்ந்து மேஜை விளக்கின் வெளிச்சத்தில் தீவிரமாக படுத்து கொண்டிருந்த வைஷ்ணவிக்கு அப்பா ராகவனிடமிருந்து அழைப்பு வந்தது. அழைப்பை ஏற்று காதில் வைத்தாள் வைஷ்ணவி. ஹலோ, சொல்லுங்கப்பா. வைஷுமா, எக்ஸாம் டேட்டு 3 நாள் முன்னாடியே வந்துடுச்சாமே, நல்லா கவனமாக படித்து எக்ஸாம் எல்லாம் எழுதுமா என்று பாசத்தோடு சொன்னார் ராகவன். கண்டிப்பாப்பா, நான் நல்லா தான் படிச்சிட்ருக்கேன், நீங்கள் பயப்படாதீங்க என்றாள் வைஷ்ணவி. எல்லா சப்ஜெக்டையும் நல்லா திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணிக்கோமா,
இது உன்னோட காலேஜ் ஃபைனல் இயருங்கிறதுனால ரொம்ப கவனமாக எழுதணும். சரிங்கப்பா, நான் பார்த்துக்கிறேன். எக்ஸாம் முடிஞ்ச அடுத்த நிமிஷமே சென்னையிலேருந்து வண்டி ஏறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிடுமா. செழியனை நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு நான் அனுப்பி வச்சிட்றேன் என்றார் ராகவன். வைஷ்ணவியும் சிரித்து கொண்டே ஓகேப்பா, கண்டிப்பாக ஃபோன் பண்ணுறேன் என்று சொல்லி அந்த அழைப்பினை துண்டித்தாள். ஆனால் பாவம் வைஷ்ணவிக்கு அப்பொழுது கொஞ்சமும் தெரிந்திருக்கவில்லை. தேர்வுகள் முடிந்ததும் தன் சொந்த ஊரான வீரனூருக்கு திரும்ப வரப்போகும் அந்த பயணம் அவளது வாழ்க்கை பாதையையே தலைகீழாக மாற்றப்போகும் ஒரு பிரம்மாண்டமான திருப்பமாக அமையப் போகிறது என்பது. அதே நேரத்தில் வீரனூர் கிராமத்தில் அரிசி மில்லின் அனைத்து கணக்கு வழக்குகளையும் முடித்துவிட்டு தன் வீட்டிற்கு திரும்பி இருந்தான் வெற்றி செல்வன். திண்ணை வாசலில் அமர்ந்திருந்த அப்பா சண்முகம் அவனை கண்டதும், வெற்றிப்பா, நாளைக்கு காலையில் நம்ம கூட்டுறவு சங்க தலைவர் நேரில் வராராம்ப்பா. அந்த புதிய நிலம் வாங்குற விஷயத்தை பற்றி உன்கிட்ட பேசணுமா என்றார். சரிங்கப்பா, நான் பார்த்துக்கிறேன் என்று தலையசைத்து விட்டு உள்ளே செல்ல முயன்றான். வெற்றிப்பா என்று சண்முகம் மீண்டும் ஆழமான குரலில் மகனை அழைத்தார். வெற்றி தன் நடையை நிறுத்தி, என்னப்பா என்று கேட்டான். சண்முகம் மகனின் முகத்தை பார்த்து பரிவோடு சொன்னார், வெற்றிப்பா, நீ கொஞ்சம் உன்னை பற்றியும் உன்னோட சொந்த வாழ்க்கையை பற்றியும் யோசிக்க ஆரம்பிப்பா. வெற்றி புரியாமல் தன் அப்பாவை பார்த்தான். எப்போ பார்த்தாலும் வயலு மில்லு ஊரு வேலைன்னு மட்டுமே ஓடிக்கிட்டு இருக்க. இது மட்டுமே உன்னோட வாழ்க்கையை ஆயிடக்கூடாதுப்பா. உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கையும் சந்தோஷமும் வேணும்ல என்று தந்தைக்கே உரிய கவலையோடு சொன்னார் சண்முகம். ஒரு நொடி அமைதியாக நின்ற வெற்றி செல்வன் தன் அடர்த்தியான மீசையை வருடியபடி கம்பீரமாக சொன்னான், எனக்கு இந்த ஊரும் என்னோட உழைப்பும் சேர்ந்த இந்த வாழ்க்கை தான்ப்பா ரொம்ப பிடிச்சிருக்கு என்று ஒற்றை வரியில் பதில் சொல்லிவிட்டு அமைதியாக தன் அறைக்கு சென்றான். ஆனால் அவன் தன் அறைக்குள் சென்று கதவை மூடிய பிறகும் கூட தந்தை சண்முகம் சொன்ன அந்த வார்த்தைகள் அவனது மனதிற்குள் ஆழமாக ஒலித்து கொண்டே இருந்தன. அவனது அமைதியான வாழ்க்கையில் வைஷ்ணவியின் வருகை எப்பேற்பட்ட புயலையும் காதலையும் கொண்டு வரப்போகிறது என்பதை அறியாமல் இரவு அமைதியாக நகர்ந்தது. சென்னையின் கல்லூரி வளாகத்தில் அந்த மாலை நேரத்து அமைதி வழக்கத்தை விடவும் சற்றே கனமானதாகவும் எதிர்பாராத திருப்பங்கள் நிறைந்ததாகவும் நிலவிக் கொண்டிருந்தது. வைஷ்ணவியின் 3 வருடங்களாக தன் இதயத்தின் ஆழத்தில் பூட்டி வைத்திருந்த அந்த உண்மையான காதலை சொல்ல தயாராக நின்ற கார்த்திக் தன் அலைபேசியில் திடீரென்று வந்த அந்த அவசர தொலைபேசி அழைப்பை கேட்டு பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தான். அவனது கைகள் லேசாக நடுங்கின. முகத்தில் இருந்த ரத்தம் சுண்டி போனது போல வெளுத்து போனான். வைஷ்ணவி அவனது முகமாற்றத்தையும் அதிர்ச்சியடைந்த கண்களையும் கண்டு அளவற்ற கவலையோடு, என்னாச்சு கார்த்திக், ஏன் மூஞ்சி ஒரு மாதிரி பேயறிஞ்ச மாதிரி போயிடுச்சு? ஃபோனில் யாருடா பேசுனா? ஏன் கை காலெல்லாம் அப்படி நடுங்குது என்று மீண்டும் அழுத்தமாக கேட்டாள். சில நீண்ட நொடிகள் திக்கி திணறி அமைதியாக நின்ற கார்த்திக் தன் தொண்டையை கஷ்டப்பட்டு சரி செய்து கொண்டு, அது அது வந்து எங்கள் வீட்டிலேருந்து அப்பா ஃபோன் பண்ணாரடி வைஷு என்று மிகவும் மெதுவான உடைந்த குரலில் சொன்னான். அவனது கலக்கத்தையும் தடுமாற்றத்தையும் கண்ட ஹரணியும் பதற்றத்தோடு அருகே வந்து, வீட்லையா? எல்லாரும் சௌகரியமாக இருக்காங்களா கார்த்திக்? என்னாச்சு, ஏன் இப்படி பயப்படுற என்று வினவினாள். கார்த்திக் தன் ஆழமான பெருமூச்சை அடக்கி கொண்டு, வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு ரொம்பவே முடியாமல் போயிடுச்சாண்டி. நெஞ்சு வலி வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்களாம். நிலமை கொஞ்சம் கவலைக்கிடமாக இருக்குதுன்னு அப்பா ஃபோன் பண்ணி அழாத குறைய சொன்னாருடா என்றான். அந்த வார்த்தையை கேட்ட அடுத்த கணமே வைஷ்ணவி ஹரிணி இருவரின் முகத்திலும் இருந்த கலகலப்பு முற்றிலுமாக மறைந்து பயங்கரமான சீரியஸ் நிலைக்கு மாறின. அட கடவுளே, என்னடா சொல்கிற? அம்மாவுக்கு திடீர்னு என்னாச்சுடா? நேற்று தானே நல்லா இருக்காங்கன்னு சொன்ன என்று வைஷ்ணவி மனதார கவலையுடன் கேட்டாள். எனக்கு சரியாக தெரியலடி வைஷு. நான் இப்போவே இந்த நிமிஷமே வண்டி பிடிச்சு என் சொந்த ஊருக்கு கிளம்பியாகணும், இல்லைனா மனசு தாங்காதடி என்று கார்த்திக் சோகமாக கோரினான். அவன் இத்தனை நாட்களாக இத்தனை வருடங்களாக வைஷ்ணவியிடம் சொல்ல துடித்து கொண்டிருந்த அந்த உன்னதமான காதல் மீண்டும் ஒருமுறை விதியின் தடையால் அவன் மனதிற்குள்ளேயே ஆழமாக புதைந்து போனது.
அன்றிரவு சென்னையின் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து தனது சொந்த ஊருக்கு அதிவேகமாக பயணித்துக் கொண்டிருந்த அரசு பேருந்தின் ஜன்னல் ஓர இருக்கையில் அமர்ந்திருந்தான் கார்த்திக். வெளியே இருளில் வேகமாக பின்னோக்கி நகரும் நகரத்தின் மின்வெளிச்சங்களை வேர்த்து பார்த்தபடி அமர்ந்திருந்த அவனது மனதிற்குள் ஒரே ஒரு சுய குமுறல் மட்டுமே வேதனையோடு ஓடிக்கொண்டிருந்தது. கடவுளே, நான் வைஷுக்கிட்ட என் மனசில் இருக்கிற காதலை சொல்லணும்னு நினைக்கிற ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு மிகப்பெரிய பிரச்சனை குறுக்க வந்து என்னை சொல்ல விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்கே. இது என்னோட துரதிருஷ்டமா இல்லை விதியின் கொடூர விளையாட்டா? நான் அவகிட்ட என்னோட காதலை சொல்லுவேனா மாட்டேனா என்று தனக்குத்தானே நினைத்து வேதனைப்பட்டவன் தன் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டான். அதே நேரத்தில் வைஷ்ணவியும் ஹரிணியும் தங்கள் ஹாஸ்டல் அறைக்குள் திரும்பியிருந்தனர். அறைக்குள் நுழைந்ததும் தன் கனமான பையை கீழே போட்டுவிட்டு மெத்தையில் சோர்ந்து போய் விழுந்தாள் ஹரிணி. அப்பாடா, இன்னும் கொஞ்ச நாள் தாண்டி வைஷு, இந்த ஃபைனல் எக்ஸாம் மட்டும் முடிஞ்சா போதும். அப்புறம் நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தரும் ஆளுக்கு ஒரு திசையில் சொந்த ஊருக்கு பறந்துடுவோம். நினைக்கவே மனசுக்கு என்னவோ ஒரு மாதிரியாக இருக்குதுடி என்று சலிப்பாக சொன்னாள். ஹரிணி மிகவும் சாதாரணமாக சொன்ன அந்த வார்த்தை வைஷ்ணவியின் மனத்திற்குள் ஏதோ ஒரு விவரிக்க முடியாத பெரிய அழுத்தத்தையும் மெல்லிய பிரிவு துயரத்தையும் ஏற்படுத்தியது. உண்மைதானே, கடந்த 3 வருடங்களாக தினமும் காலையில் கல்லூரிக்கு வந்ததும் பார்த்த முகங்கள், ஒன்றாக சேர்ந்து சாப்பிட்டவர்கள், விழுந்து விழுந்து சிரித்தவர்கள், சின்ன சின்ன விஷயங்களுக்கும் சண்டை போட்டவர்கள், கேன்டீனில் கலாட்டா செய்தவர்கள் என அத்தனை நண்பர்களும் இன்னும் சில நாட்களில் அவரவர் தனித்தனி வாழ்க்கையையும் எதிர்காலத்தையும் நோக்கி பிரிந்து செல்ல போகிறார்கள். அதை நினைத்து பார்த்த அந்த நொடியில் வைஷ்ணவியின் இதயத்திற்குள் ஒரு பெரிய கஷ்டமும் சுட சுட ஒரு வெறுமையும் பொங்கி வந்தது. மறுநாள் காலை பொன்னிற விடியல். வீரனூர் கிராமத்தில் வெற்றி செல்வன் தன் வழக்கமான மிடுக்கான நடையோடு வயல்வெளியை நோக்கி சென்று கொண்டிருந்தான். அப்பொழுது அவனது சட்டைப்பையில் இருந்த அலைபேசி உரத்த குரலில் ஒலித்தது. எடுத்து பார்த்தான். செழியன்தான். அழைப்பை ஏற்று காதில் வைத்த வெற்றி, சொல்லு செழியா, காலையிலே ஃபோன் பண்ணியிருக்க, என்ன விஷயம்? வெற்றி, நீ இப்போ வயல்ல தானே இருக்க என்று செழியனின் குரல் சற்று பதற்றமாக கேட்டது. ஆமா செழியா, வயலுக்கு தான் போயிட்டுருக்கேன். என்ன விஷயம்? நம்ம ஊர் கிழக்கு பக்கம் இருக்கிற பிரதான விவசாய கால்வாயில் ஏதோ பெரிய பிரச்சனையா வெற்றி. ஊர் விவசாயிங்க எல்லாரும் அங்கே தான் கூடியிருக்காங்க என்றான் செழியன். வெற்றியின் அடர்த்தியான புருவங்கள் லேசாக சுருங்கின. என்ன பிரச்சனைன்னு தெளிவாக சொல்லு. வயல்களுக்கு தண்ணீர் வர்ற மெயின் பாதையை யாரோ அடைச்சி வச்சிருக்காங்க. தண்ணி வரலன்னு பாச்சக்காரனுங்க கத்துறாங்க என்றான் செழியன். அந்த ஒருத்த வார்த்தையை கேட்ட அடுத்த கணமே வெற்றியின் கம்பீரமான முக அமைப்பில் ஒரு மாபெரும் கோபக்கண்ணல் மூண்டது. விவசாயத்திலும் மண்ணின் நீர்ப்பாசன விஷயத்திலும் அவன் ஒருபோதும் அலட்சியத்தையோ துரோகத்தையோ சிறிதும் பொறுத்து கொள்ளவே மாட்டான். செழியா, நீ அங்கதானே இருக்க, நான் இப்பவே அங்கே வர்றேன் என்று ஆவேசமாக சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தான் வெற்றி. அடுத்த அரை மணி நேரத்திற்குள் தன் கருப்பு நிற ஜீப்பை அதிவேகமாக ஓட்டி வந்து அந்த கிழக்கு கால்வாயின் அருகே வந்து இறங்கினான் வெற்றி செல்வன். அங்கே செழியன் உட்பட ஊரின் பல முக்கிய விவசாயிகளும் உழைப்பாளிகளும் கவலையோடும் ஆத்திரத்தோடும் கூடி நின்றிருந்தார்கள். ஜீப்பிலிருந்து இறங்கிய வெற்றி, என்னாச்சு செழியா, என்னதான் நடந்ததுங்க, யார் இதை பண்ணாங்க என்று தன் கம்பீரமான குரலில் கேட்டான். கூட்டத்தில் இருந்த ஒரு முதிய விவசாயி முன்னே வந்து, வெற்றிப்பா, நேற்று ராத்திரி ஊரே தூங்கிட்டு இருந்த நேரத்தில் யாரோ வேணும்னு பெரிய பெரிய பாறாங்கல்லையும் மண்ணையும் கொட்டி நம்ம வயல்களுக்கு வர்ற தண்ணி பாதையை மொத்தமாக மூடிட்டாங்கப்பா. இதனால் பயிர்களுக்கு தண்ணி பாயாமல் பயிர் கருகிடும் போல இருக்கு. இது யாரோ நம்ம ஊருக்கு செஞ்ச பெரிய துரோகம்பா என்று பதறினார். வெற்றி செல்வன் சுற்றிலும் தன் கூர்மையான பார்வையை செலுத்தினான். இது யாரோ வேண்டுமென்றே ஊரின் விவசாயத்தை கெடுப்பதற்காகவும் தன் மீது உள்ள பொறாமையினாலும் திட்டமிட்டு செய்த துரோக வேலை என்பது அவனுக்கு அப்பட்டமாக தெளிவானது. அவனது முகத்தின் நரம்புகள் கோபத்தில் புடைத்தன. அடர்த்தியான மீசை முறுக்கேறியது. தன் குரலை மென்மையாக்கி ஆனால் ஆழமான கட்டுப்பாட்டுடன் சொன்னான்.
இதை கோழத்தனமான இருட்டில் யார் பண்ணியிருந்தாலும் சரி, அவங்கள நான் கண்டிப்பாக தூக்கி வந்து பஞ்சாயத்தில் நிற்க வைப்பேன். அவன் வெளியே மிகவும் அமைதியாகத்தான் சொன்னான். ஆனால் அந்த அமைதிக்குள்ளே எரிமலை என கொதித்து கொண்டிருக்கும் பயங்கரமான கோபமும் ஒளிந்திருக்கிறது என்பதை அங்கே நின்றிருந்த விவசாயிகள் அனைவரும் உணர்ந்து அமைதியாக நின்றார்கள். மாலை நேரம் மில் வேலைகளையும் கால்வால் அடைப்பை நீக்கும் வேலைகளையும் முடுக்கிவிட்டு வீட்டிற்கு திரும்பிய வெற்றியிடம் திண்ணையில் அமர்ந்திருந்த அப்பா சண்முகம் கவலையோடு கேட்டார். வெற்றிப்பா, கிழக்கு கால்வாயில் ஏதோ பிரச்சனையாமே இன்னைக்கு. என்ன விஷயம்பா? ஊரில் எல்லாரும் அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க என்று கேட்க, வெற்றி திண்ணையில் அமர்ந்து அன்று நடந்த சம்பவங்களை விரிவாக சொன்னான். சண்முகம் ஒரு கனமான பெருமூச்சை வெளிப்படுத்தி, வெற்றி, இது ஏதோ சாதாரணமான ஆளுங்க செஞ்ச வேலையே இல்லைப்பா. கண்டிப்பாக நம்ம குடும்பத்து மேலேயோ இல்லை உன் மேலேயோ வன்மம் வச்சிருக்கிறவங்க தான் இதை செஞ்சுருக்கணும் என்று கவலையுடன் கூறினார். எனக்கும் புரியுதுப்பா, இதை செஞ்சவன் பக்கத்தில் தான் எங்கேயோ இருக்கான் என்று வெற்றி செல்வன் கம்பீரமாக சொன்னான். அருகில் அமர்ந்திருந்த அன்பு கோபத்தோடு, அண்ணே, நம்ம வீரனூர் ஊரில் இருக்கிற எந்த விவசாயியும் இந்த மட்டமான காரியத்தை செஞ்சிருக்க முடியாது அண்ணே என்றான். வெற்றி தன் தம்பியை நிமிர்ந்து பார்த்து, அதை தாண்டா நானும் யோசிக்கிறேன் அன்பு. நம்ம ஊரை சேர்ந்தவன் இல்லை, வெளியூரில் இருக்கிற நம்ம எதிரி தான் இதை செஞ்சிருக்கணும் என்றான். அவனது கூர்மையான மனதிற்குள் பக்கத்து ஊரில் உள்ள தன் தொழில் போட்டியாளர்களை பற்றியும் தன் வளர்ச்சியை பார்த்து வயிற்றெரிச்சல் படுபவர்களை பற்றியும் ஒரு பெரிய சந்தேகம் ஆழமாக உருவாக தொடங்கியிருந்தது. நாட்கள் சக்கரங்களைப் போல அதிவேகமாக நகர்ந்தன. சென்னையில் மாணவர்கள் அனைவரும் ஆவலோடும் பயத்தோடும் எதிர்பார்த்த அந்த பல்கலைக்கழக இறுதித் தேர்வின் முதல் நாள் வந்துவிட்டது. கல்லூரி வளாகம் முழுவதும் ஒருவிதமான பெரிய தேர்வு பதட்டமும் அமைதியும் சூழ்ந்திருந்தது. வகுப்பறை வாசல்களில் மாணவர்கள் அனைவரும் கடைசி நேர ரிவிஷனில் மூழ்கியிருந்தார்கள். வைஷ்ணவி தன் ஹாஸ்டல் அறையில் தயாராகி தன் கையில் இருந்த தேர்வு ஹால் டிக்கெட்டை மீண்டும் ஒரு முறை சரிபார்த்து கொண்டிருந்தாள். அப்பொழுது அவளது அறைக்குள் வேகமாக நுழைந்த ஹரிணி, வைஷு, எக்ஸாமுக்கு ஃபுல் ரெடியா என்று ஆவலோடு கேட்டாள். வைஷ்ணவி தன் புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு சிரித்தபடி, என்னால் எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ தெளிவாக படிச்சிட்டேன்டி ஹரிணி, இனிமே வரதை பார்த்துக்கலாம் என்றாள். ஹரிணியும் கலகலப்பாக சிரித்து, சரிடி மேடம், நாம் 2 பேரும் அட்லீஸ்ட் பாஸ் ஆனால் கூட போதுண்டி என்று சொன்னதும் இருவருமே உறக்க சிரித்தார்கள். ஆனால் பாவம் அந்த தோழிகள் இருவருக்குமே அப்பொழுது தெரிந்திருக்கவில்லை. இந்த இறுதித் தேர்வுகள் முடிவடையும் அந்த அதிவேக நிமிடங்களில் அவர்களுடைய வாழ்க்கையிலும் எதிர்காலத்திலும் எப்பேற்பட்ட பிரம்மாண்டமான திருப்பு முனைகளும் மாற்றங்களும் தொடங்கப் போகின்றன என்பதை. அதே நேரத்தில் தன் சொந்த ஊரில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அம்மாவின் அருகில் அமர்ந்து கவனித்துக் கொண்டிருந்த கார்த்திக் தன் அலைபேசியில் வைஷ்ணவியின் புகைப்படத்தையும் அவளது எண்ணையும் ஏக்கமாக பார்த்து கொண்டிருந்தான். அவனது மனதிற்குள் ஏதோ ஒரு தவிப்பு பொங்கவே அவளுக்கு உடனே ஃபோன் செய்து தன் காதலை சொல்லிவிடலாம் என்று அலைபேசியின் கால் பொத்தானை அழுத்த முயன்றான். ஆனால் சில நொடிகள் யோசித்தவனோ மீண்டும் தன் கையை திரும்ப பெற்றுக்கொண்டான். இல்லை கார்த்திக், இப்போ வைஷு ஃபைனல் எக்ஸாம் எழுத போகிற பதட்டத்தில் இருப்பா. இப்போ போய் நாம் காதலை சொல்லி அவளது படிப்பை குழப்ப வேண்டாம். எக்ஸாம் எல்லாம் மொத்தமாக முடிஞ்ச பிறகு நேரில் போய் சொல்லிப்போமா என்று தனக்குத்தானே சொல்லி மனதை சமாதானப்படுத்தியும் கொண்டான். ஆனால் பாவம் கார்த்திக்கிற்கு தெரியாது. விதி அவனது எண்ணங்களுக்கு முற்றிலும் மாறான ஒரு மாசான திருப்பு முனையை கொண்ட வேறு ஒரு விதியை வெற்றி செல்வனுக்கும் வைஷ்ணவிக்குமாக தனது கதையில் ரகசியமாக எழுந்து கொண்டிருந்தது என்பதை. தேர்வுகள் முடிந்து வைஷ்ணவி வீரனூருக்கு திரும்பும் பொழுது அங்கே அவளுக்காக காத்திருக்கும் அந்த அதிர்ச்சியும் வெற்றியுடனான அந்த எதிர்பாராத பிணைப்பும் கதையை அடுத்த கட்ட மாசான நிலைக்கு கொண்டு செல்ல போகிறது. வீரனூர் கிராமத்தில் அந்த விவசாய கால்வாய் அடைப்பு பிரச்சனை நடந்து இன்றோடு 2 நாட்கள் முழுமையாக கடந்துவிட்டன. அந்த அடைக்கப்பட்ட பாறைகளும் மண்ணும் ஊர் இளைஞர்களின் கூட்டு உழைப்பால் அகற்றப்பட்டு மீண்டும் நிலங்களுக்கு தண்ணீர் சீராக பாயத் தொடங்கிவிட்டாலும்
வெற்றியின் கம்பீரமான முகத்தில் உறைந்திருந்த அந்த ஆழமான கோபம் மட்டும் இன்னும் கொஞ்சமும் தணிந்த பாடில்லை. ஏனென்றால் தன் சொந்த லாபத்திற்காகவோ அல்லது தொழில் போட்டி காரணமாகவோ யாரோ ஒரு சுயநலவாதி இரவோடு இரவாக வந்து தன் ஊர் விவசாயிகளுக்கு பாதிப்பும் நஷ்டமும் வரவேண்டும் என்ற கொடூர எண்ணத்தோடு செய்த வேலை அது. பிறரின் உழைப்பை கெடுக்கும் அந்த மட்டமான எண்ணமே வெற்றி செல்வனுக்கு கொஞ்சமும் பிடிப்பதில்லை. அன்று அதிகாலை விடியலில் வழக்கம் போல தன் கம்பீரமான எட்டுக்களை எடுத்து வைத்து பச்சை பசேல் என விரிந்திருந்த வயல்வெளியை நோக்கி சென்றிருந்தான் வெற்றி. நாற்று நடவு வேலைகளில் ஈடுபட்டிருந்த உழைப்பாளிகளிடம் சில முக்கியமான அறிவுறுத்தல்களை வழங்கி கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த பக்கமாக நடந்து வந்த செழியன் அவனை கண்டு தன் நடையை நிறுத்தினான். வெற்றி என்று அவனது பெயரை அழுத்தமாக கூப்பிட வெற்றி செல்வன் தன் கூர்மையான பார்வையை அவன் பக்கம் திருப்பி, சொல்லு செழியா, என்ன விஷயம் என்று வினவினான். செழியன் அவன் அருகே நெருங்கி வந்து, நேற்று சாயந்தரம் அந்த கால்வாய் பிரச்சனை சம்பந்தமா சில இடங்களில் நான் ரகசியமா விசாரிச்சிருக்கேன் வெற்றி என்றான். வெற்றி செல்வனின் அடர்த்தியான புருவங்கள் லேசாக சுருங்கின. என்ன விஷயம் தெரிஞ்சது? செழியன் மிக தெளிவாக சொன்னான். நம்ம வீரனூர் ஊர்க்காரங்க சொந்த விவசாயிங்க யாரும் இந்த துரோக காரியத்தை செய்யலைங்கிறது மட்டும் எனக்கு உறுதியாக தெரியுதுடா வெற்றி. வெற்றி செல்வன் எந்த அவசரமும் காட்டாமல் அமைதியாகவே நின்றான். அப்புறம் வேற என்ன விஷயம் விவரம் கிடைச்சது? செழியன் சுற்றிலும் ஒரு முறை பார்த்துவிட்டு தன் குரலை குறைத்து சொன்னான். பக்கத்து ஊரில் இருக்க சில பழைய பகை ஆளுங்களை பற்றியும் புதுசாக வந்த சில ஆளுங்களை பற்றியும் எனக்கு பலமான சந்தேகம் இருக்குடா. அவங்க தான் இதை செஞ்சுருக்கணும். சில நீண்ட வினாடிகள் அந்த பச்சை வயல்வெறுப்பில் கனத்த மௌனம் நிலவியது. பிறகு வெற்றி தன் கம்பீரமான குரலில் நிதானமாக சொன்னான். செழியா, போதிய ஆதாரமோ கோர்வையான உண்மையோ இல்லாமல் சந்தேகத்தில் நாம் யாரையும் கை காட்டவோ இல்லை தப்பாக பேசவோ வேண்டாம்டா. அவன் சொன்ன அந்த பக்குவமான பதிலை கேட்ட செழியனின் முகத்தில் ஒரு அழகான புன்னகை பூத்தது. லேசாக சிரித்து கொண்டே, வெற்றி, நீ செம்ம கோபக்காரந்தாண்டா. ஆனால் எந்த விஷயத்துலையும் அவசரப்பட்டு தப்பான முடிவெடுக்கிற ஆள் இல்லைங்கிறத மறுபடியும் நிரூபிச்சிட்ட என்று மனதார பாராட்டினான். அவர்களின் வாழ்க்கையிலேயே முதல் முறையாக செழியனும் வெற்றி செல்வனும் இன்று இயல்பாகவும் மரியாதையாகவும் பேசி சிரித்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் இருவரும் அப்படி இயல்பாக உரையாடி கொண்டிருப்பதை பார்த்த வயல்வெளி உழைப்பாளர்களுக்கே அளவற்ற ஆச்சரியமாக இருந்தது. அதே நேரத்தில் நூற்றுக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் உள்ள சென்னையில் பல்கலைக்கழக இறுதி ஆண்டின் முதல் தேர்வு நல்லபடியாக முடிவடைந்திருந்தது. தேர்வு மையத்தின் பிரதான வாசலை விட்டு வெளியே வந்த வைஷ்ணவி தனக்குள் இருந்த அத்தனை பெரிய தேர்வு பதற்றத்தையும் வெளியேற்றும் விதமாக ஒரு நீண்ட ஆழமான மூச்சினை உள்ளிழுத்து வெளியிட்டாள். அப்பாடா, ஒரு வழியா ஃபர்ஸ்ட் எக்ஸாம் முடிஞ்சது என்று தன் கையில் இருந்த ஹால் டிக்கெட்டை பைக்குள் வைத்தபடி சொன்னாள். அவள் அருகே மூச்சு வாங்க ஓடி வந்த ஹரிணி, என்னடி வைஷு, எப்படி எழுதுன? கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருந்ததா என்று அவளோடு வினாவினாள். உடனே வைஷ்ணவியோ, ஐயோ, அவ்வளோ பயப்படுற அளவுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லடி, கண்டிப்பாக நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகிடுவேன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது என்றாள். அருகில் நின்ற அரவிந்த் தன் சட்டையை சுருட்டி விட்டு, நம்பிக்கை தாண்டி வாழ்க்கை, நம்மள மாதிரி ஆளுங்க அந்த நம்பிக்கையில் தான் காலேஜையே ஓட்டிகிட்டு இருக்கோம் என்று காமெடி அடிக்க அங்கிருந்த ஹரிணி, நித்யா, ராகுல் என அனைவரும் உரக்க சிரித்தார்கள். ஆனால் அந்த கலகலப்பான சிரிப்புக்கும் கலாட்டாவுக்கும் நடுவே கூட அவர்கள் அனைவரின் மனதிற்குள்ளும் ஒரு மெல்லிய சோகத்தின் நிழல் படர்ந்து கொண்டே இருந்தது. ஏனென்றால் இது அவர்களின் கல்லூரி வாழ்க்கையின் கடைசி தேர்வு நாட்கள். இன்னும் 4-5 தினங்களில் ஒவ்வொருவரும் தங்கள் கனவுகளையும் எதிர்கால பாதைகளையும் நோக்கி தனித்தனியாக பிரிந்து செல்ல போகிறார்கள் என்ற நிஜமே அவர்கள் இதயத்தை கணக்க வைத்தது. அன்று இரவு நேரம் சென்னையில் உள்ள தனது ஹாஸ்டல் அறையில் தனியாக அமர்ந்திருந்தாள் வைஷ்ணவி. நாளை நடக்கவிருக்கும் அடுத்த தேர்விற்காக புத்தகத்தை திறந்து மேஜை விளக்கின் வெளிச்சத்தில் படிக்க முயன்றாலும் அவளது கவனமும் எண்ணங்களும் புத்தக பக்கங்களில் கொஞ்சமும் நினைக்கவே இல்லை. ஏனோ அவளது மனக்கண் முன்னே
அந்த வீரனூர் கிராமத்தின் திருவிழா நினைவுகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து போய்கொண்டே இருந்தன. வண்ண விளக்குகளால் ஜொலித்த கோவில் தெருக்கள், தோழிகளோடும் நண்பர்களோடும் ஊர் சுற்றிய அந்த இனிமையான நாட்கள், திடலில் பஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிட்டு செய்த கலாட்டாக்கள், அந்த பச்சை பசேல் வயல்வெளியில் முதலில் அவனிடம் வெடித்த அந்த வீம்பான சண்டை, அனைத்திற்கும் மேலாக வெற்றி செல்வனின் அந்த கம்பீரமான முகம். அவனது நினைவுகள் தன் மனதிற்குள் வந்த அடுத்த கணமே வைஷ்ணவி தன் தலையை வேகமாக சிலிர்த்து கொண்டு தன்னை தானே கடிந்து கொண்டாள். சச்ச வைஷு, உனக்கு என்னடி ஆச்சு? லூசு மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்க. அவன் ஒரு முரட்டு ஆளு. அவனை பற்றியெல்லாம் நீ எதுக்கடி இப்போ உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஒழுங்கா எக்ஸாமுக்கு படிடி என்று மனதிற்குள் முணுமுணுத்தாள். ஆனால் அவளது மனது அவளது கட்டுப்பாட்டை கேட்டு அடங்கவா செய்தது? வெற்றியின் அந்த ஆழமான பார்வையும் தன் தோள்மேல் அவனது விரல்கள் தீண்டிய மென்மையான தருணமும் அவளது இதயத்தில் மீண்டும் மீண்டும் ஊஞ்சலாடிக்கொண்டே இருந்தன. அதே நேரத்தில் தன் சொந்த ஊரில் உள்ள மருத்துவமனையில் இருந்தான் கார்த்திக். அவனது அம்மாவின் உடல்நிலை இப்பொழுது மருத்துவர்களின் தீவிர சிகிச்சையால் ஓரளவு முன்னேற்றம் அடைந்து ஆபத்தான கட்டத்தை தாண்டி இருந்தது. ஆனால் அம்மாவின் உடல்நிலை சரியாகிவிட்ட போதிலும் கார்த்திக்கின் மனநிலை மட்டும் கொஞ்சமும் சரியாகவே இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் வைஷ்ணவிக்கு ஃபோன் செய்து தன் மனதில் இருக்கும் காதலை சொல்லிவிட வேண்டும் என்று அவன் துடித்து கொண்டிருந்தான். ஆனால் அவளிடம் ஃபோனில் பேசுவது, எப்படி பேச்சை ஆரம்பிப்பது? 3 வருஷமா நண்பனா இருந்துட்டு திடீர்னு காதலை சொன்னா அவ எப்படி ஏத்துப்பா என்ற பயமும் குழப்பமும் அவனை கட்டி போட்டு தவிக்க வைத்தது. அப்போது அவனது சிறுவயது நண்பன் ஒருவன் கார்த்திக்கின் சோகமான முகத்தை பார்த்து அருகில் வந்து அமர்ந்தான். டேய் கார்த்திக். என்னடா? அந்த நண்பன் கார்த்திக்கின் கண்களை ஆழமாக பார்த்து நேரடியாகவே கேட்டான். டேய் கார்த்திக், நீ காலேஜில் ஒன் சைடாக லவ் பண்ணுறேன்னு சொன்னியே, அந்த பொண்ணுக்கிட்ட இன்னுமா உன்னோட காதலை சொல்லாமல் அமைதியாக இருக்க என்றதும் கார்த்திக் அதிர்ச்சியோடு அவனை பார்த்து, டேய் உனக்கு இது எப்படிடா தெரியும் என்றான். நண்பன் லேசாக சிரித்து, உன் மூஞ்சியை பார்த்தாலே தெளிவாக தெரியுதுடா, காதலில் தோத்தவன் மாதிரி என் நேரமும் சோகமாக வச்சுக்கிட்டு சுத்தனா கண்டுபிடிக்க முடியாதா என்றான். பிறகு தன் குரலை சரி செய்து கொண்டு சொன்னான். டேய் கார்த்திக், நான் சொல்கிற இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உன் மனசில் ஆழமாக ஞாபகம் வச்சுக்கோடா. நமக்கு சந்தர்ப்பமும் நேரமும் கிடைக்கிறப்பவே மனசில் இருக்கிற காதலை தைரியமாக சொல்லிடணும்டா. காலம் கடந்து நேரம் போன பிறகு நாம் உயிர் வாழ வரைக்கும் சொல்ல நினைச்சாலும் சொல்லவே முடியாது. நண்பன் ஆணித்தரமாக சொன்ன அந்த வார்த்தைகள் கார்த்திக்கின் மனதிற்குள் மிக ஆழமாக பதிந்து அவனது காதல் உணர்வை மேலும் தூண்டிவிட்டது. வீரனூர் கிராமத்தில் அடுத்த நாள் மாலை பொழுது சண்முகத்தின் வீட்டின் முன் திண்ணையில் அமைதியாக அமர்ந்து கொண்டிருந்தான் அன்பு செல்வன். அப்பொழுது அந்த வழியே தன் சைக்கிளை மிதித்து கொண்டு கலகலவென வந்திறங்கினாள் கீர்த்தி. அன்பு செல்வன் தன் முகத்தில் புன்னகையை வரவழைத்து, ஏய் வாழு பொண்ணு என்று கூப்பிட்டான். கீர்த்தி தன் சைக்கிளை நிறுத்தி, என்ன அன்பு, எதுக்காக கூப்பிட்டீங்க என்று கேட்டாள். அன்பு தன் தொண்டையை சரி செய்து கொண்டு, அது உங்கள் வைஷ்ணவி அக்காவுக்கு ஃபைனல் எக்ஸாம் எல்லாம் எப்படி போகுதான் என்று விசாரித்தான். கீர்த்தி தன் தலையை சிலிர்த்து பெருமையாக சொன்னாள். எங்கள் அக்கா எப்பொழுதுமே காலேஜ் டாப்பர், எல்லாத்துலேயும் செம்ம சூப்பராக எழுதுறாளாம் என்றதும் அன்பு சிரித்து கொண்டே, அப்படியா சங்கதி? சரி, அவங்க எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டு சென்னையிலேருந்து ஊருக்கு வர இன்னும் எவ்வளோ நாள் ஆகும் என்று கேட்டான். இன்னும் கரெக்டாக 1 வாரம்தான். எக்ஸாம் முடிஞ்ச அடுத்த நாளே ஓடி வந்துடுவேன்னு ஃபோனில் சொன்னான் என்றாள் கீர்த்தி. சரி என்று அன்பு தன் தலையை அசைத்தான். அவன் மிகவும் சாதாரணமாகத்தான் அந்த விவரத்தை கேட்டான். என்றாலும் ஏனோ அந்த தகவல் தன் மூத்த அண்ணன் வெற்றி செல்வனுக்கு தெரிய வேண்டுமோ என்ற ஒரு சிறிய பொறி அவனது மனதிற்குள் தட்டியது. ஆனால் அடுத்த நொடியே தன் தலையை ஆட்டி, ஆடப்போட அன்பு, அண்ணன் தான் வயலு மில்லுன்னு சுத்துறானே, நாம் ஏன் தேவையில்லாமல் இதை பற்றியெல்லாம் யோசிக்கணும் என்று அந்த எண்ணத்தை அப்படியே விட்டுவிட்டான். அந்த இரவின் அமைதியான தருணம் ராகவனின் வீட்டின் முன் திண்ணையில் அமைதியாக அமர்ந்திருந்தார் ராகவன்.
அவருக்கு அருகிலேயே அமர்ந்து மீனாட்சி தன் தாம்பாள தட்டில் வண்ண வண்ண முல்லைப்பூக்களை கட்டி கொண்டிருந்தார். மௌனமாக இருந்த ராகவன் திடீரென புன்னகையோடு பேச்சை ஆரம்பித்தார். மீனாட்சி, இன்னும் சில நாளில் நம்ம பொண்ணு வைஷ்ணவியோட காலேஜ் படிப்பு மொத்தமாக முடிஞ்சிடலடி. மீனாட்சி முகத்தில் அந்த வார்த்தையை கேட்ட அடுத்த கணமே ஒரு தாய்மையின் பூரிப்பும் சந்தோஷமும் மலர்ந்தது. ஆமாங்க, இத்தனை வருஷமாக ஹாஸ்டல் காலேஜு எக்ஸாம்னு சென்னைக்கும் ஊருக்குமா ஓடிக்கிட்டே இருந்த பொண்ணுங்க இனிமே எந்த கவலையும் இல்லாமல் நம்ம வீட்லேயே நிரந்தரமாக இருக்க போறா என்று மகிழ்ச்சியோடு சொன்னார். ராகவன் தன் தலையை அசைத்து, நேற்று ராத்திரி ஃபோனில் பேசும்போது கூட எக்ஸாமுக்கு தான் தீவிரமாக படிச்சிட்ருக்கேன்னு சொன்னா மீனாட்சி என்றார். ஆமாங்க, அவள் ஊருக்கு வந்துட்டா அப்புறம் நம்ம வீடே கலகலப்பா திருவிழா மாதிரி ஆயிடுங்க என்று மீனாட்சி பூரிப்போடு சொன்னார். அப்போது அங்கே ஓடி வந்த கீர்த்தி, என்னம்மா 2 பேரும் ரகசியமாக உட்காந்து என் வைஷு அக்காவை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கீங்களா என்று குறும்பாக கேட்டாள். பின்ன வேற யாரை பற்றி பேசுவோம் செல்லம் என்று மீனாட்சி சிரிக்க, கீர்த்தி தன் கைகளை இடுப்பில் வைத்து கொண்டு, அக்கா சென்னையிலிருந்து வந்த உடனே நான் அவளை விட்டுட்டு எங்கேயும் நகராம கெட்டியாக பிடிச்சுப்பேம்மா என்று செல்லமாக சொன்னாள். ராகவனும் மீனாட்சியும் மகளின் அந்த பாசத்தை கேட்டு மனதார சிரித்தார்கள். அதே நேரத்தில் வீரனூர் கிராமத்தின் மறுபக்கத்தில் தன் வீட்டின் மொட்டை மாடியில் கம்பீரமான உருவத்தோடு அமைதியாக நின்று கொண்டிருந்தான் வெற்றி செல்வன். இரவு நேரத்து ஜில்லென்ற காற்றில் நிலவின் வெளிச்சத்தில் தொலைவில் பறந்து விரிந்து தெரிந்த தன் சொந்த நிலங்களையும் வயல்வெளிகளையும் பார்த்தபடியே நின்றிருந்தான். அவனது ஆழமான சிந்தனை முழுவதும் அந்த கிழக்கு கால்வாய் பிரச்சனையை பற்றியும் அதை செய்தது அந்த எதிரியை எப்படி தூக்குவது என்பது குறித்தும் மட்டுமே சுழன்று கொண்டிருந்தது. செழியன் சொன்ன அந்த சந்தேகங்கள், தன் ஊர் விவசாயிகளின் எதிர்கால கவலைகள், அடுத்த பருவத்திற்கான புதிய நாற்று நடும் விழா வேலைகள், இவை மட்டுமே அவனது மனதை முழுமையாக ஆக்கிரமித்திருந்தன. அந்த இரவு நேரத்தில் அவனுக்கு வைஷ்ணவியை பற்றிய எந்த ஒரு நினைவோ எண்ணமோ கொஞ்சமும் வரவில்லை. ஏனென்றால் வெற்றி செல்வனின் கம்பீரமான மனதை எப்பொழுதும் ஆக்கிரமித்திருப்பது அவனது மண்ணும் விவசாயமும் தன்னுடைய குடும்ப பொறுப்புகள் மட்டுமே. ஆனால் விதியின் சக்கரம் மிக வேகமாக சுழன்று கொண்டிருந்தது. தேர்வுகள் முடிந்து வைஷ்ணவி மீண்டும் வீரனூர் மண்ணில் காலடி வைக்கும் அந்த நொடியில் இவர்களது வாழ்க்கையில் புயலாக வரப்போகும் அந்த மாபெரும் திருப்புமுனை என்ன என்பதை அடுத்த கட்டத்தில் பார்ப்போம்.